சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். யாக்கோப்பு 1 வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வாழ்க்கையில எனக்கு கஷ்டம் வேணும், எனக்கு சோதனை வேணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்துக்கணும். இது நம்முடைய மன்றாட்டா இருக்கு, ஜெபமா இருக்கு. அப்போ நமக்கு எந்த சோதனையும் வந்துடக்கூடாது, எந்த கஷ்டமும் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய எண்ணமா இருக்கு இல்லையா? அப்போ நாம ஒண்ணு நினைவில் கொள்ளணும், ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல இல்லையா? பல ஆண்டவரே என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க அப்படியா நமக்கு ஆண்டவரை கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவேளை நமக்கு சின்ன சின்ன வாழ்விலே நெருடல்கள், சின்ன கஷ்டங்கள் நமக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம உடனே நினைச்சுக்கிறோம் கடவுள் நம்மள ஏதோ பெரிய லெவல்ல கொண்டு போய் நிறுத்த போறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன துன்பங்கள் நம்ம வாழ்க்கையிலே அதை அனுமதிக்கிறார். ஆனால் அந்த துன்பத்திலே நாம் உழன்று விட மாட்டோம். ஆண்டவர் நம்மை அழகாய் தாங்குகிறவராக இருக்கின்றார். அப்போ இந்த சோதனையை நம்ம சகிக்கும் போது நம்முடைய விசுவாசத்திலே நம்ம பலம் குன்றியவர்களாய் பல நேரங்களை நம்ம திகழறோம். அப்படி இல்லைங்க, சோதனை வரும்போது இன்னும் ஆண்டவரை அதிகமாய் நாம் நெருங்கி போறோம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அதாவது ஒரு பாறைக்கல்ல கொண்டு போய், ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையை கொண்டு போய் ஒரு சிற்பி கிட்ட கொடுத்தா, அந்த சிற்பி என்ன செய்வார்? தம்முடைய உளியை கொண்டு அந்த பாறையை செதுக்குவார். அப்போ பாறையை செதுக்கும் போது, அப்போ செதுக்கினால் மட்டும்தான் அந்த பாறை ஒரு அழகான ஒரு வடிவம், உருவம் பெறும். அப்ப அந்த பாறை என்ன பண்ணும்? கோச்சிக்க கூடாது, சிற்பி மேலேயும் கோச்சிக்க கூடாது, உளி மீதும் கோச்சிக்க கூடாது. ஏன்னா இந்த சிற்பியும் உளியும் இல்லாவிட்டால் இந்த பாறை ஒரு அழகான வடிவம் பெற முடியாது. அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையிலே ஒரு அழகான ஒரு நிலையில நம்ம வரணும், ஒரு அழகான வடிவத்தை நாம பெறணும் அப்படின்னா இந்த கடவுள், சிற்பியாகிய கடவுள் நம்மை அனுதினமும் செதுக்க வேண்டும். அவருடைய கரங்களால் செதுக்கப்பட வேண்டும். நம்ம செதுக்க செதுக்க தாங்க நாம் ரொம்ப அழகாய் சிறப்பாய் வருவோம். இந்த செதுக்குதல் தான் இந்த சோதனைகள், கஷ்டங்கள். அப்போ இதை நம்ம கிட்ட இருக்கிற அந்த தீய எண்ணங்கள், தீய சக்திகள், தீய காரியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போயிடும். அப்போ அதெல்லாம் போகும்போதுதான் நாம் ஒரு முழு மனிதனாக அழகாய் நம்ம மாற முடியும். அப்படி என்றால் இந்த நம்ம உளி கொண்டு செதுக்கப்படும் பொழுது பாறை எப்படி அமைதி காக்கிறதோ அது போல நாமும் அமைதியாக நாம் இருக்க வேண்டும். அப்ப சோதனையை நாம சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் சோதனையிலே நம்ம விழன்று விட மாட்டோம். திராணிக்கு மிஞ்சி யாரையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்கிறவர் அல்ல. அப்போ நம்மளால அது தாங்கி, சில துன்பங்களை நாம் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி, பலன் நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம சோர்ந்துடாம ஆண்டவரை இன்னும் நம்ம இறுகி பிடிச்சு, ஆண்டவரே என்னை நீர் கொண்டு ஏதோ பெரிய காரியம் செய்றீங்க, அதனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கையில கஷ்டம் வந்திருக்கு, இதை நான் எளிதாய் மேற்கொள்வது எனக்கு பலன் தாங்க, என் கூட இருங்க, எனக்கு சக்தியா இருங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் உங்க கூட இருப்பாருங்க. அந்த சோதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து நீங்கள் எளிமையாய் வெளியில வர முடியும். அதன் வழியாக நீங்கள் சிற்பியாலே செதுக்கப்பட்ட ஒரு அழகான வடிவம் கொண்டவர்களாய் நீங்க மாற முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அனுதினமும் எங்களுடைய வாழ்வில வருகின்ற துன்பங்கள், சோதனைகளில் இருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு துணையா இருந்து காத்தரணும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.